வணக்கம் உறவுகளே. இன்றைய தகவல் உங்களுக்காக. ஒரு செப்பு சின்ன குடமும் ஒரு மண் குடமும் ரெண்டும் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக இருக்குது. அது ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் அது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், பேசிக்குவோம். இந்த செப்பு குடத்துக்கு ரொம்ப பெருமை. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வலிமையாக இருக்கும், எது உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு அலட்சியம் மண்பாண்டத்தை பார்த்து. ஒரு நாள் என்ன ஆகுது, நல்ல வெள்ளம் வந்துருச்சு ஆற்றுல. ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. உடனே இந்த செப்பு குடம் என்ன சொல்லுது, சரி நீ வா, என்னோடைய வா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ அடிச்சுட்டு போயிடுவேன், இல்லைன்னா உடஞ்சி போயிடுவேன், இல்லைன்னா கரைஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் மண் பாத்திரம் என்ன சொல்லுச்சுனாக்கா, வேணாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் ஜாக்கிரதையாக இருந்துப்பேன். உன்னோட சேர்ந்து வந்தேன்னா இந்த ஆற்று நீர் ஓடுறதில்ல எங்கேயாவது மோதி கீதி வரும்போது பார்த்திங்கன்னா நான் அப்படியே உடஞ்சி போயிடுவேன், என்னை உடச்சிரும். எப்படி தான் அந்த வெள்ளம் ஓடுதுன்னு நமக்கு தெரியாது, அதனால் நான் ஜாக்கிரதையாகவே வந்துக்கிறேன், நீ தனியாக போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, செப்பு பாத்திரம் இறங்கிருச்சு. அந்த தண்ணி ஓட்டத்துலேயே இது ஓடுது, நம்ம தான் ஆனால் அசுங்க மாட்டோமே அப்படின்ட்டு அது ஓடிடுச்சு. மண் பாத்திரம் என்ன பண்ணுச்சு, அந்த கரை ஓரத்தில் கொஞ்சம் கரெக்டான இடமா பார்த்து அப்படியே ஒதுங்கி நிற்கிது. இருந்தாலும் அந்த தண்ணி என்ன பண்ணுது, அதை நவுத்தி அழைச்சிக்கிட்டே போகுது. இந்த பாத்திரம் போய்கிட்டே இருக்குது. மண் பாத்திரமும் போகுது, செப்பு பாத்திரமும் போகுது. ஒரு இடத்துல பார்த்தோன்னா அந்த மழை தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் தண்ணி ஓட்டமானது குறைய ஆரம்பிக்குது. குறையும் போது ஒரு இடத்துல ரெண்டும் திரும்பி மீட் பண்ணுது. பார்த்த உடனே இந்த செப்பு குடம்னு சொல்லுது, நீ வந்துட்ட, எப்படி வந்த அப்படின்னு கேட்குது. மண் பாத்திரம் என்ன சொல்லுது, உன்னோட நான் வந்திருந்தால் உடஞ்சி போயிருப்பேன். ஏன்னா ஆறு பெருக்கெடுத்து ஓடும்போது எப்படி ஓடுன்னே தெரியாது, எது மேலே வேணாலும் மோதும், எது மேலேருந்து வேணாலும் குதிக்கும். அப்போ நான் உடஞ்சி தான் போவேன். நான் பாதுகாப்பாக ஓரத்தில் அப்படியே பயணித்து வந்து விட்டேன், நான் ஜாக்கிரதையாக வந்துட்டேன், அதான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்குது. அப்போ தான் இந்த செப்பு பாத்திரத்துக்கு உரைக்குது, ஓஹோ கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும், பலசாலியாக இருந்தால் மட்டும் போகாது, கொஞ்சம் புத்திசாலித்தனமும் நமக்கு தேவை அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுது நண்பனை பார்த்து. சரி, இந்த கதை நமக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னாக்கா, நாம் எல்லாரும் நம்முடைய பலம் பலவீனம் இரண்டையும் நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒருத்தர் கூப்பிடுறாருங்கிறதுக்காக அவங்களோட சேர்ந்து போய் பலவீனமாக கூடாது. நம்மளுடைய பலம் எதில் இருக்குங்கிறத நன்கு உணர்ந்து அதன்படி செயல்பட்டால் நம்ம எப்பயுமே பாதுகாப்பாகவும் இருப்போம், வெற்றியும் அடைவோம், நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். அப்படிங்கிறது தான் இந்த 2 பாத்திரங்களின் கதைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. நாளை அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.